வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு கேரளா லாட்ரிக்கு நீங்கள் 1000% ரெகுலராக வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்பர்ஸ் ஏபிபிசிஏசி இதை மேட்ச் பண்ணி 3 நம்பர்ஸும் நம்ம ரெகுலராகவே எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடு எப்படி ரெகுலராக பாஸ் ஆகிட்டு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதாவது ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் 3 நம்பர் தான் திரும்ப திரும்ப அந்த நம்பர்ஸுக்கு மீண்டும் மீண்டும் ரொட்டேஷன் ஆகி நமக்கு வரும். இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கையில் அதாவது இப்போது பவர் நம்பர்ஸாகவும் வரும், அந்த நம்பர்ஸுக்கு ஆப்போசிட் என்னாகவும் வரும். அதே மாதிரி அந்த நம்பருக்கு அப்புறம் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸையும் இங்கே நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம். அதாவது இது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கையில் ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த 3 நம்பர். 0ல் இருந்து 9 முடிய வரக்கூடிய நம்பர்ஸுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் 3 நம்பர் தான். இதில் உங்களுக்கு பவர் நம்பர்ஸும் வந்துடும், ஆப்போசிட் எண்ணும் வந்துடும். அது இல்லாமல் நமக்கு அதிகமாக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய அந்த எண்ணும் நமக்கு தொடர்ந்து வந்துடும். இந்த 3 நம்பர்ஸுக்குள்ளே இருந்து தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் அடுத்தடுத்து ரெகுலராக வரும். நல்லா வாட்ச் பண்ணி நீங்களே பாருங்கள். அதே மாதிரி எப்படி ரெகுலராக வின்னிங் கிடைக்குதுங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாகவே இதில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போது 0 நமக்கு ஏ போர்டில் வருதுன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஏ போர்டில் நமக்கு 0 வருது. அடுத்தபடியாக ஏ போர்டில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 5 வரணும். இந்த 3 நம்பர்லேருந்து தான் ஒரு நம்பர் நமக்கு அந்த போர்டுக்கே வரும். அது எப்படி அப்படின்னு பார்க்கையில் நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டையும் நம்ம என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத பார்க்கணும். அதையும் மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம எப்போதையும் போல் இந்த மெத்தேடில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் நம்ம பயன்படுத்தி அந்த போர்டுக்கே வச்சு வின்னிங் வாங்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, எந்த போர்டில் எந்த நம்பர் வருதோ அந்த போர்டுக்கே அந்த நம்பர் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இதை கேஎலுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே பயன்படுத்தலாம். டியருக்கும் எல்லா ஷோவுக்குமே பாஸ் ஆகுமா அப்படின்னா டியருக்கு சில ஷோவுக்கு ஃபெயிலியர் ஆகும். கேஎலுக்கு ஃபுல்லாகவே எல்லா ஷோவுக்குமே பயன்படுத்திக்கலாம். எல்லா நாளுமே ரெகுலராக பாஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கவனிங்க. 0க்கு பவர் 5 கொடுத்துருக்கோமா, 0க்கு ஆப்போசிட் நம்பர்னு பார்க்கையில் 1. நமக்கு 0 வந்தால் 2ங்கிறது வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ 1க்கு பவர் 6, ஆப்போசிட் நம்பர் 4, 0 வரும். 1 வந்தால் 0 வரும். இந்த 3 நம்பர் தான் 1ஆம் நம்பருக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர். அதே மாதிரி இப்போது 2 வருதுன்னா 2க்கு அப்புறம் 0, 5, 9 இந்த நம்பர்ஸ் தான் அடுத்தபடியாக நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போது 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 3க்கு பவர் 8ங்கிறது தான் அதிகமாக வரும். 3க்கு 6, 1ங்கிற மாதிரியும் நமக்கு வரும். இப்போது 4ஆம் நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னு வச்சுக்காங்க. 4க்கு 1, 7, 8 இந்த நம்பர்ஸுக்குள்ள இருந்து தான் வின்னிங் நம்பர்ஸாக அடுத்த நாள் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ரெகுலராகவும் பாஸ் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தேடை வச்சு 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா 25 நாள் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெத்தேட் நம்பர்ஸ்லேருந்து தான் வின்னிங் நம்பர்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா 5 வருது. அது ஏ போர்டில் வந்தாலும் சரி, பி போர்டில் வந்தாலும் சரி, சி போர்டில் வந்தாலும் சரி, 5க்கு அப்புறம்
280. இந்த நம்பருக்குள்ள இருந்து தான் ஒரு நம்பர் நமக்கு போர்டு நம்பர்ஸாக அடுத்த நாள் வரும். அதே மாதிரி தான் 6 வந்துச்சுன்னா 9, 1, 4 இந்த நம்பர்ஸ்குள்ளேருந்து தான் நம்பர்ஸ் வரும். இப்போது 7 வந்தால் உங்களுக்கே தெரியும். 7 வந்துச்சுன்னா 4, 9, 5 இந்த 3 நம்பர்ஸ்குள்ளேருந்து தான் நம்பர்ஸ் வந்து வரும். அதே மாதிரி இப்போது 8 வருதுன்னா 8க்கு 5, 4, 7 இந்த நம்பர்ஸ் தான் வரும். அதே மாதிரி இப்போது 9ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கே தெரியும். 9க்கு அப்புறம் 7, 0, 2 இந்த நம்பர்ஸுக்குள்ளேருந்து தான் வின்னிங் நம்பர்ஸாக அடுத்த நாள் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. இப்போது நமக்கு 23ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட் என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். 9, 9, 4 ரிசல்ட்டாக வந்துச்சு. அப்போது 9க்கு ஆப்போசிட்டு என்ன இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்கையில் வந்து நீங்களே பாருங்கள். என்ன நம்பர் நமக்கு இருக்குது? 9க்கு 7, 0, 2ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள். 4க்கு ஆப்போசிட் என்ன நம்பராக இருக்கக்கூடிய நம்பர்? 4க்கு 7, 8, 7, 8. இப்போது நமக்கு நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நமக்கு 2 போர்டு பாஸ் ஆயிரும். இன்றைக்கி 24ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு என்ன ரிசல்ட் வந்துச்சு? 24ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 287. 287 ரிசல்ட்டாக இருக்குது. அப்போது நமக்கு இந்த மெத்தேடில் கிடச்சதில் என்ன பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது நமக்கு 9க்கு 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மெத்தேட் படி நம்ம சொன்ன மாதிரியே ஏ போர்டில் பாஸ் ஆயிடுச்சுங்களா? அதே மாதிரி 9, 9 நமக்கு 4ன்னு ரிசல்ட் கிடச்சிருந்துச்சு. அப்படிங்கையில் வந்து நமக்கு 7ங்கிறது இங்கே வந்து கணக்கில் வந்துடும். அப்போது 7ஆம் நம்பரும் நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி 4க்கு வந்து 7ஐயும் நம்ம 8ஐயும் தான் கொடுத்துருக்கோம். 4 வந்துச்சுன்னா 7, 8 தான் வரணும். இந்த ரிசல்ட்டுக்குள்ளே இருந்தே தான் நமக்கு ஃபுல் வின்னிங் நம்பர் வந்திருக்கு. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போது நமக்கு இங்கே இருந்தும் இங்கே இந்த 2 நம்பர்ஸ்குள்ளே இருந்தே நமக்கு ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் வந்துடுது. அப்போது நம்ம மற்ற நம்பர்லாம் நம்ம விட்டுறலாம். நீங்களே பாருங்கள். 9, 9, 4ன்னு ரிசல்ட் வந்துச்சு. நம்ம இந்த மெத்தேடில் கொடுத்துருக்கிறதுலே நமக்கு 7 வந்துருச்சு, 8 வந்துருச்சு, 2 வந்துருச்சு. ஃபுல் வின்னிங் நம்பரே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கையில் வந்து உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிறது. அந்த ரிசல்ட்டுக்கும் நமக்கு எப்படி பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். அதே மெத்தேடை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்கிறது நம்ம வந்து கொடுக்குறோம். இது வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கெஸ்ஸிங்காக மட்டும்தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் கொடுக்குறோம்னு. இப்போது நமக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டுக்கு எப்படி நமக்கு வின்னிங் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டு 1, 6, 5 165 ரிசல்ட் வந்துச்சு. 165 ரிசல்ட்டு வந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஆப்போசிட் என்ன நம்ம பார்க்கலாம். 165 ரிசல்ட்டாக வந்திருக்கு. இதுக்குள்ளே இருந்து தான் அடுத்த நாள் ஃபுல் வின்னிங் நம்பரும் வந்திருக்கு. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதாவது 165 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட் எண்கள் நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இங்கே வந்து நான் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது 6க்கு 9ங்கிறது நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி 1க்கு 4, 1க்கு 4, 6க்கு 9 ரெண்டுமே பாஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 994. அப்போது நமக்கு இந்த மெத்தேடுக்குள்ள இருந்து தான் வந்து வின்னிங் நம்பர்ஸுங்கிறது வருது. அதை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி யூக்குள் பண்ணையில் கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க முடியும். எல்லாருமே வந்து பயன்படுத்துங்க. 100% வின்னிங் எடுக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். இப்போது நமக்கு
முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸுக்கு ஆப்போசிட் எண்ணாக இருக்கக்கூடிய எண்கள் இதுதான். இப்போது இதுக்குள்ளே நமக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர்ஸ் தான் அடுத்து வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த மெத்தேடை வந்து உங்களுக்காண்டி நான் கொடுக்குறேன். இதை வச்சு நான் பார்க்கையில் வந்து நமக்கு 5ங்கிறது ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அதாவது 2க்கு 0 5 9, 7க்கு 4 9 5, 8க்கு 5 4 7. நம்ம இதை வச்சு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்றைக்கி எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து பாக்ஸில் வந்து நான் ஒரு 2 நம்பர் கொடுக்குறேன். இந்த ஒரு மெத்தேடை வச்சும் நம்ம ஒரு கணக்கு மெத்தேடு படியும் நான் வச்சு பார்க்கையில் வந்து எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, 495. இதை ஒரு பாக்ஸ் எடுத்துக்காங்க. 495. அதே மாதிரி 405 ஒரு பாக்ஸு. அதாவது நம்ம இந்த மெத்தேடை வச்சு இந்த ஆப்போசிட் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள்லேருந்தே நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா 495ம் 405 இந்த 2 நம்பர் பாக்ஸில் இருந்து தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக ஃபுல் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இதை மேட்ச் பண்ணி ஆல் போர்டு நம்பர்ஸாக பார்க்கையில் வந்து இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 5 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சப்போர்ட்டுக்கு பவராக வந்துச்சுன்னா 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% சொல்லுறேன். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஃபைனல் கெஸ்ஸிங் வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்படுற நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. டியருக்கான கெஸ்ஸிங்கும் கேலுக்கான கெஸ்ஸிங்கும் ரெகுலராக வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங்கில் கூட 4 நம்பருக்கு டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆயிருச்சு. இன்றைக்கி மிஸ் ஆகியிருந்தாலும் நமக்கு திங்கக்கிழமை நடைபெறக்கூடிய வின்வின் கம்பெனிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். 5-0 405 பாட்ஸு 495 பாட்ஸுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. 1000% வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.